ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில்ட்ரன் ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஸ்விஸ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சாக்லேட் ஸ்விஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நுரைச்சி வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் இல்லாதவங்க ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த 3 எக்கையும் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து கம்மியான ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணி எடுத்தால் போதும். அவ்வளோதான். நம்ம பீட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லைங்க. எக்கெல்லாம் நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர்னால் அப்படியே அரை கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக பவுடர் பண்ணாத சுகர் போடுறீங்கன்னா அரை கப்பு இருக்கு இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 அளவு எடுத்துக்கோங்க. அதை ஒட்டுக்க ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கெல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை டைரெக்டாகவே ஜலிச்சு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுக்கிறேன். அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எக்கை மிக்ஸி யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எக்கை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் இன்றைக்கி பீட் பண்ணேன். அதனால் பீட்டர் வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட் மட்டும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் பேட்டர் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்படி கட்டியாக இருந்துச்சுன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக ஆக்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த அகலமான பெரிய நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் பேக் பண்ண போகிறேன். கேஸ் ஸ்டவ்வில் தாங்க பேக் பண்ண போகிறேன். அவன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற பாத்திரம் இல்லைனா தோசை தவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு மோல்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு அதை ஃபைனல் ஸ்டேஜ் கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஆல்ரெடி ஒரு பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன். அது மேலே ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கேக் மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஒரு பழைய தவாவை 5 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா நார்மலாக 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஆல்ரெடி கேக் மிக்சர் ஊற்றி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை தவா மேலே வச்சுருங்க. இது பேக் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். இது பேக் ஆகிற அந்த 10 நிமிஷத்தில் உள்ளே வைக்கிற ஸ்டஃப் அந்த க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. எல்லாருமே ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக நான் ஒரு விஸ்க்கு வச்சு தான் இதை பீட் பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக 1/2 kg இல்லை 1 kg கேக்கெல்லாம் பண்ணுறோம்னா 1லேருந்து 2 கப் அளவுக்கு நம்ம விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுவோம். அதெல்லாம் கையில் பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் எடுக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் பொறுமையாக பீட் பண்ணிங்கன்னா கரெக்டான அந்த ஸ்டஃப் அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம பொறுமையாக பீட் பண்ணணும். ஒரு சிலர் மிக்ஸி யூஸ் பண்ணியும் பீட் பண்ணுவாங்க, அதுலேயுமே நல்லா வரும். ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் க்ரீம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக வரும். நம்ம வீட்டுக்கு செய்ய போகிறோன்னா தாராளமாக நீங்கள் விஸ்க் வச்சே பண்ணி எடுக்கலாம். ஒரு கேக்கையே நீங்கள் செஞ்சு முடிக்கலாம்.
பாருங்கள், விஸ்கு வச்சு நம்ம சூப்பராக விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த ஸ்டிஃப் பீக்கெல்லாம் நல்லா நிற்குது பாருங்கள். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த க்ரீம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். இப்போ கேக் வந்து பேக் ஆகி முடிஞ்சிருச்சு. கேக் நல்லா வாசனை வருது. 10 மினிட்ஸ் தான் ஆகுது. பாருங்கள், கேக் ஒட்டலை, நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் க்ரீமை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் நான் வந்து இது ஸ்கொயர் ஷேப்பில் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்மளோட ரோல் வந்து சுருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சுற்றி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வில் கேக் பேக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள், இல்லைனா கிறிஸ்பியாக ஆகிடும் கேக்கு. கட் பண்ணி வச்சுருக்கிற கேக் மேலே நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இது 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் 8 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஜஸ்ட்டு அடுப்பில் வச்சு சர்க்கரை கரையிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும், அவ்வளோதாங்க. கேக்கை நல்லா நனைச்சதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஜஸ்ட்டு அதை ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக்கை மெல்லமாக ரோல் பண்ணுங்கள். நம்ம உள்ளே வந்து க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் மெல்லமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேப்பர் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சுற்றி இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை நல்லா செட் ஆகணும். 3 ஹவர்ஸ் இல்லைன்னா வந்து ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட சாக்லேட் ஸ்விஸ் ரோல் வந்து நல்லா செட் ஆகிட்டுருக்கு. இப்போ 2 பக்கமும் இருக்கிற அந்த சைட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அன்ஈவனாக இருக்குது, அதனால் அந்த சைடை கட் பண்ணி எடுத்துருங்க. இது மேலே சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து சாக்லேட்டை ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் மேலே சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப அருமையான, குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் ஸ்விஸ் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ஸ்விஸ் ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை நம்ம வீட்லேயே செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் ஸ்டஃப் யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.